குட்டி ஃபேமிலி வந்துருக்காங்க. இப்போ மீன் எப்படி இருக்கு பாருங்க. மீன் எப்படி இருக்கு? ஏங்கட மீன் இது ஸ்குவாட் ஃபிஷ். இந்த ஸ்குவாட் ஃபிஷ் பார்த்தோன்னா அப்படியே கலர் அப்படியே எல்லோ கலரில் மாறும். மேலெல்லாம் டாட்ஸ்லாம் அழகாக இருந்தது. ஸோ நம்ம மீன் என்ன கடைக்கு போயிருந்தோன்னா அந்த அண்ணன் தான் கொடுத்தாரு. ஸோ ஃபிஷ்ஷை காட்டுற பாருங்க. எல்லோன்னு சொல்கிற பிளாக்காக இருக்கு. கலர் மாறும்னு சொன்னார். ஸோ பார்ப்போம். ஆனால் அங்கே பார்க்குறப்ப எல்லோவாக இருந்தது. அப்புறம் எடுத்து இதில் போட்டோடனே பிளாக் ஆகிடுச்சி. அப்புறம் கேட்டேன் அவர்கிட்ட. அப்புறமா திரும்பி தொட்டியில் போட்டோடனே கலர் மாறும், அது கொஞ்சம் இதாகிறப்ப கலர் மாறும் அப்படின்னு சொன்னாங்க. தண்ணி மாறுறப்ப இல்லை டென்ஷனில் அந்த மாதிரி இருக்கிறப்ப. ஓகேங்களா? அது இப்போ வந்து நம்ம திரும்பி அதில் போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் கலர் மாறும்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இப்போயே கூட கொஞ்சம் லைட்டாக மாறுற மாதிரி தெரியுது. அந்த வெளிச்சத்தில் நம்மளுக்கு தெரியுது. நம்ம ஃபேமிலி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஆல்ரெடி நம்ம ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா 4 டின் ஃபாயிலு, அப்புறமா டின் ஃபாயிலாக என்ன பேர் சரியாக தெரியலைங்க, அட்ஜஸ்ட் பண்ணி அந்த டக்குன்னு வீடியோ எடுக்கிறப்ப இந்த பேர் மறந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு கோய் இருக்குது, கோய் கார்பு, அப்புறமா ஒரு ஷார்க், அந்த பேர் என்ன, ஒயிட் அண்ட் ரெட் ஷார்க். ஸோ இது இருக்குது. நம்ம இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த நம்ம ஃபேமிலிக்குள்ளார இப்போ இவர் வந்து இருக்காரு ஸ்கேட்டுன்ட்டு. ஓ இவரையும் வந்து ஸ்காட் இல்லைம்மா, ஸ்குவாட் அப்படின்னாரு. ஸோ இந்த நம்ம ஃபேமிலியில் வந்து இப்போ இவரையும் சேர்த்து இணைக்க போகிறோம். வாங்க இவரையும் இணைச்சிடுவோம். இந்த இடம் இங்கே வந்து அந்த இது ஃபோட்டோ. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்த்தையும் கவர்லேருந்து பிரிக்க போகிறோம். ஸோ நம்ம நண்பர்கள் கூட விட்டு இவங்க 2 பேர் எப்படி மெர்ஜ் ஆகுறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏன்னா கிட்டத்தட்ட இதில் ஒரு 10 மீன் பக்கம் இருந்ததுங்க. ஆனால் எல்லாமே வந்து எப்படி மறைஞ்சதுன்னே தெரில. அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ இவங்க 4 பேர் சேர்ந்து எல்லா மீனையும் அடித்து கொண்டுட்டாங்களா என்ன எனக்கும் தெரில. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல. இவங்க 4 பேர் இத்துலூண்டு இருக்கிறப்ப விட்டாங்க இவங்க 4 பேர்த்த. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கை அளவுக்கு வளர்ந்துருக்குறாங்க அவங்க. இப்போ இவங்க 4 பேர்த்தையும் அடிச்சுக்கிறதுக்கு இந்த டேங்கில் வேறு யாருமே கிடையாது. ஸோ இவங்க 2 பேர் தான் அவங்க கூட சர்வே பண்ணிட்டுருக்காங்க. இவங்க 2 பேரும், இவனும் அப்புறம் உள்ளார ஒருத்தர் மறைஞ்சிட்டு இருப்பான் பாருங்க, அந்த ஏரியாக்குள்ளே மறைஞ்சிட்டு இருப்பான். ஸோ வெளியே வந்து இவனுங்க அடித்து கொண்டுருவானுங்கன்ட்டு உள்ளாரையே மறைஞ்சு கிடப்பான். ஸோ இப்போ வந்து நம்ம இவங்க 2 பேரையும் போடலாம். இவங்க 2 பேர் வந்து இவங்க கூட சண்டை போட மாட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் வந்து இப்போ போடுறோம். வெள்ளி கொடு எங்க போயிட்டாங்க 2 பேர் எங்க இருக்காங்க? அதா பாருங்க வந்துட்டாங்க. செமையா இருக்கு, நல்லா இருக்குல. ஓ பாத கூட கோவம் வந்துச்சா. ஓகே 2 பேர் வந்துட்டாங்க. அவங்க 4 பேர் வந்து இப்போ லைட் வெளிச்சத்தில் ஓடி போய் ஒளிஞ்சிட்டு எங்க பாருங்க. ஒருத்தர் எட்டி பார்த்துட்டு வந்துட்டா வெளி. ஓகே போடுங்க. சண்டை பாருங்க எப்படி போடுறாங்க. ஸோ இப்போ இவங்க 2 பேர் வந்து அமைதியாக இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. இது வந்து சச்சின் எப்படி இருக்கு? ஃபிஷ் எப்படி இருக்கு உனக்கு? சச்சின் தான் இந்த மீனை வந்து செலக்டும் பண்ணான். ஸோ அப்போ வந்து என்னால் வாங்கிட்டு வர முடியல. ஸோ செலக்ட் பண்ணி நான் கொஞ்சம் சஸ்பென்ஸாக வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் இப்போ நைட் டைமில் வாங்கிட்டு வந்தேன். நம்ம அண்ணன் கடை தான். ஸோ நம்பரை வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். உங்கள் அண்ணன் கடையில் நிறைய இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மீன் இருக்கும். ஸோ அவர்கிட்ட ரேட் வைஸு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம சேலத்தில் நீங்கள் வந்து ஒரு நல்ல கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் வேணும், நல்ல எப்போ கேட்டாலும் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுற ஒரு ஃபிஷ் கடை, ஃபிஷ் ஷாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் கோல்டன் ஃபிஷ் அக்வேரியம் தான். எப்போ வேணால் போங்க, நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுவார். நல்லா சூப்பராக உங்களுக்கு என்ன டவுட்ஸ் கேட்டாலும் சொல்லுவார். ஸோ அவர்கிட்ட இருந்து வாங்கி தான் இந்த ரேஞ்சுக்கு நான் வளர்த்தி வச்சுருக்கேன். ஓகே, நம்ம சின்ன வாண்டு வந்து அழுதுட்டுருக்கான். வீடியோ பாருங்கள். ஏன்மா இது எல்லோ ஆகும் சொன்னாலே அது சிக்கலம்மா. என்ன இவங்களாம் வந்து கொஞ்சம் கூலாகணும். இப்போ தான் விட்டுருக்கேன், பார்க்கலாம். நம்ம அடுத்த ஒரு பாருங்க. இப்போ லைட்டாக எல்லோ தெரியுதா? இதைத்தான் சொன்னேன். கவர்ல பார்க்கும்போது பிளாக்கா இருந்துச்சு. ஆமா எல்லோ ஆயிடுச்சு.
சூப்பர். ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கானுங்க எல்லாம் 4 பேர். இவனுங்க புதுசாக ரொம்ப நாளாக லைட்டு போடலையா, இப்போ இன்றைக்கி லைட்டு போட்டோடனே எல்லாம் போய் ஒளியறதுக்கு பார்க்குறானுங்க. ஆனால் ஒளியறதுக்கு இடம் இல்லாதனால 4 பேர் ஒரே இடத்துல ஒளிஞ்சு எப்படி இருக்கும், அதனால் எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ நாம் அடுத்தது நம்ம கப்பி குட்டி குட்டியாக போட்டு வச்சுருக்கானுங்க கப்பி. ஸோ அவனுங்களை போய் அடுத்த நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம எல்லோரும் போய் பார்க்குறோம். கப்பி வந்து பார்க்கலாம், நம்ம அண்ணங்கிட்டையும் கொண்டு போய் கொடுக்கலாம். ஸோ கப்பி வந்து அடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம நண்பர் கூட ஒரு எக்ஸ்ட்ரா 2 நண்பர்கள் சேர்ந்துருக்காங்க. ஓகே, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.